Exercise 3.5 question number 1ல நமக்கு 3 options இருக்கு. So 3 options one by one பார்க்கலாம். So first நமக்கு என்ன question பார்க்கலாம். Find the value of cos 2a. A lies in the first quadrant when first option நமக்கு cos a வந்து 15/17 கொடுத்திருக்காங்க. Second option sin a is equal to 4/5. Third option tan a is equal to 16/63. So நமக்கு cos 2a ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ நம்ம ஒரு ஆப்ஷனையும் நம்ம என்ன பண்ணலாம், cos 2a சொல்கிறேன். நம்ம டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி படிச்சிருப்போம். ஸோ அது நமக்கு cos 2aக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா படித்தோம் அப்படின்னா, என்ன ஐடென்டிட்டி படித்தோம் அப்படின்னா cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a படிச்சிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் வந்து cos 2a is equal to 2 cos ஸ்கொயர் a மைனஸ் 1 படிச்சிருக்கோம். அதே மாதிரி cos 2a is equal to in terms of சயின்ஸில் நமக்கு வேணும் அப்படின்னா 1 minus 2 sin ஸ்கொயர் a அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி அகைன் வந்து நம்ம cos 2a அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன்ல நமக்கு வேணும் cos 2a ஐடென்டிட்டி அப்படின்னா 1 minus tan ஸ்கொயர் a by 1 plus tan ஸ்கொயர் a. இந்த மாதிரி 4 ஐடென்டிட்டி நம்ம வந்து cos 2aக்கு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு cos a கொடுத்துட்டு cos 2a கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம cos a கொடுத்ததால நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 cos ஸ்கொயர் a மைனஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கிவன் எடுத்து எழுதிக்கலாம். cos a is equal to 15/17. ஸோ நம்ம cos a வந்து 15/17 நமக்கு cos 2a நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ cos 2a நமக்கு cos a கொடுத்ததால இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்டில் நம்ம cos 2a நமக்கு ஐடென்டிட்டி தெரியும் என்ன அப்படின்னா 2 cos ஸ்கொயர் a மைனஸ் 1. ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி படித்த டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டியில். இப்போ நமக்கு cos ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அந்த வேல்யூ நம்ம இங்கே அப்ளை பண்ணால் நம்மளோட ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். அப்போ 2 இன்ட்டு இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால 15/17 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 2 இன்ட்டு 15 சார் 225, 17 சார் நமக்கு 289 மைனஸ் 1. ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 225 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 450 கிடைக்கும். 450/289 மைனஸ் 1. ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 289 450. ஸோ அப்படி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 கூட மல்டிப்ளை பண்ணால் அதே 289 கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு சப்ராக்ட் பண்ணிங்க 450லேருந்து 289 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 161 கிடைக்கும் பை 289. ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் cos 2aவோட வேல்யூ. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதே மாதிரி நம்ம செகண்ட் ஆப்ஷனும் கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு என்ன செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா sin a. sin a வந்து நமக்கு 4/5 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதே மாதிரி cos 2a தான். ஸோ cos 2a நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில், ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது இங்கே சைனு, அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் நம்ம cos 2a ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா நமக்கு 1 minus 2 sin ஸ்கொயர் a. ஸோ இதுதான் நம்மளோட டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில். ஸோ இப்போ நமக்கு sin ஏவோட வேல்யூ தெரியும் 4/5. இங்கே ஸ்கொயர் கொடுத்துக்கலாம், நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 16/25 கிடைக்கும். ஸோ 2 × 25 நம்மளால் கேன்சல் பண்ணுறது. அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 minus 32/25 கிடைக்கும். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்சிஎம் 25. ஸோ 25 minus 32/25. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 5 ஒரு 2 7. அப்போ மைனஸ் 7 ஏன்னா நமக்கு இங்கே பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 7/25. ஸோ திஸ் cos 2a. ஸோ அப்போ நமக்கு செகண்ட் ஆப்ஷனோட ஆன்சர் -7/25.